இந்த பஸ் தாங்க சசி டிராவல்ஸ் இவங்களோட வால்வோ B9R ஏசி மல்டி ஆக்சில் ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கடா புதுசான ஒரு இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். பரபரப்பாக எங்கிற ஒரு சென்னையில் இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டு கொண்டுங்க. ஏன்னா இப்போ நைட் டைம்னால மேக்ஸிமம் எல்லா பஸ்ஸஸும் கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆம்னி பஸ் வ்ளாக் இன்றைக்கி பண்ண போகிறோம். எந்த பஸ்ஸில் அப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, வால்வோ ஸ்லீப்பரோட மல்டி ஆக்சில் B9R பஸ்ஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ஜேர்னி இருக்க போகுது. அதை ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க பஸ்ஸஸோட இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நம்ம எந்த ரூட்டுக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட சாத்தான்குளம் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா சசி ட்ராவல்ஸ் ஆக்சுவலாக 2 பஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நான் ஏசி சீட்டர் ப்ளஸ் ஸ்லீப்பர், அண்டு பார்த்திங்கன்னா மல்டி ஆக்சில் வால்வோ பஸ். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஆம்னி பஸ் வ்ளாக் பண்ணுறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஆக்சில் வால்வோ B9R பஸ்ஸையே பண்ண போகிறோம். ஸோ வாங்க, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க டெய்லி சென்னையிலேருந்து 8:55 நைட் 8:55க்கு இங்கே சென்னை ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ட்ராவல்ஸஸ் பண்ணியிருக்காங்க. லைட்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டூம் செட் லைட்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருந்தாங்கன்னா செம சூப்பராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இதுவே பார்க்க இன்டீரியர்ஸ் செம சூப்பராக தாங்க இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா LED பல்ப்ஸ், அது மேலே பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப்ஸ், ப்ளூ லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது. அண்டு பர்த்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நைட் லேம்ப்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நான் பின்னாடி பர்த்துக்குள்ளே போயிட்டு நம்ம உட்காந்துட்டு அதுக்குரிய அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த Volvo B9R பார்த்தீங்கன்னா iShift டைப் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்தது. ஸோ மேனுவல் கியரிங் சிஸ்டம் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ எல்லாம் பார்க்குறது இந்த Volvo 9600 அந்த கேபின் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் அப்போ வந்த டிப்பிக்கல் Volvo கேபின்ஸ். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு செம ஹாப்பியாக இருக்குது.
மோஸ்ட்டாக இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே போடுற நேம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் லைட்னிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சசி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பளிச்சுன்னு லைட்னிங்கில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதே போல் நிறைய ஆம்னி பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் சிஸ்டம் இப்போ நிறைய வச்சுட்டாங்க. நிறைய வந்து மெத்தட்ஸ் வந்து அப்படியே பார்த்தா ஸ்டிக்கரிங்கில் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டிக்கரிங்கோட ப்ளஸ் அந்த லைட்னிங்கும் சேர்த்து பண்ணிடுறாங்கங்க. வோல்வோவோட ரியர் இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்கும், அது மாறவே இல்லை. ஓகேங்க, நமக்கு நிறைய டைமிங் இருக்குது ட்ராவல்குரிய விஷயத்தெலாம் பேசுகிறதுக்கு. அண்ட் இங்கே கோயம்பேட் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெய்லி நைட் 8:55க்கு பார்த்தீங்கன்னா இவங்க சசி ட்ராவல் சென்னையிலேருந்து சாத்தான்குளம் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. வால்வோ ஏசி ஸ்லீப்பர் மல்டி ஆக்சில் பஸ். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இங்கேருந்து நம்மளோட சென்னை கோயம்பேட் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ட் ஆக போகுது. அண்டு பஸ்ஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு நம்ம ட்ராவலில் சொல்கிறோம். ஏன்னா ட்ராவலுக்குரிய டைமிங்ஸ் நிறையா இருக்குது. ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு பஸ்ஸை ட்ரை பண்ண போகிறோம். அது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வால்வோ ஏசி ஸ்லீப்பர் மல்டி ஆக்சில் பஸ்ஸே ட்ரை பண்ண போகிறோம். வாங்க நம்மளோட வால்வோ ஏசி ஸ்லீப்பர் மல்டி ஆக்சில் பஸ்ஸோட சசி ட்ராவல்ஸ் அவங்களோட பஸ்ஸில் நம்மளோட சென்னை ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. சாப்பாடு வண்டிக்கிட்ட இருக்கு, துண்டு எடுத்து சதம் வண்டிக்கிட்டா. நம்ம மேக்ஸிமம் ஸ்லீப்பர் பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம கற்றுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இது மாதிரி அடியில் வந்து நீங்கள் விட்டுறது நல்லது. ஏன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்த்தில் வச்சிங்கன்னா மண் ஆகிடும். அப்படி பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறவங்களுக்கும் அது அன்கம்ஃபர்டபுளாக மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் வந்து கீழே விடுறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அண்டு க்ளீன் பண்ணுறவங்களுக்கும் அது பெட்டராக மாறிடும். அண்ட் நம்ம பர்த்தில் இருக்க அம்யூனிட்டிஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்டு. அண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா பில்லோஸ், ஒரு செப்பரேட்டாக ஒரு பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்கெட்ஸ், ஒரு திக்கான ஒரு பிளாங்கெட்ஸு ப்ளஸ் 500 ml வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்றாங்க. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா அண்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. இது அப்படியே வந்து நைட் லேம்ப்பும் இதில் இருக்குது. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 பர்த்ன்றதுனால 2 கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர். நம்ம கால் வைக்கிற இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு மேலே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. காற்று நல்லாவே செம கூலிங்காகவே இருக்குதுங்க. காலில் இந்த வண்டிக்காரன் பஸ்ஸை விட்டுட்டு மாடு போயிட்டாங்க பாருங்க. இது நடுவில் ஆஃபீஸ் சொன்னால் தெரியாதுன்னு அவன் பாட்டு இருக்கானுமா. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? அப்போ அந்த டிக்கெட் அந்த கேபின் சொல்லி தான் அடித்தேன். அதுக்குள்ள நீங்கள் இதை எடுக்கலாம். கம்பெனி கொஞ்சம் பார்த்து இறங்குனா மேலே 6 இருக்கும், டிக்கில் 2 இருக்கும்ண்ணே. ஒரு ஐஸ் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் இருக்கும். சரியா? ஏசியில் எல்லாமே டிக்கி கூட தான் இருக்குது. 18 ஐட்டம் டிக்கி கூட தான். எல்லாத்துக்கும் பில்லு இருக்குது. பார்த்துக்கங்கண்ணே. 2 மட்டும் போயிடு. ஐஸ் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் போயிடு. மற்ற எல்லாம் போயிடுச்சு. நம்ம ஜேர்னியோட ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா மதுராந்தகம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. நல்லா பார்க்க மேக்ஸிமம் எல்லா ஆம்னி பஸ்ஸஸ் இங்கே தான் வருவாங்க. பாருங்கள் அப்படி பின்னாடி அந்த பஸ்ஸு தான் வருது. இப்போ நிறையா பஸ்ஸஸ் கூட வந்து போகுது. நல்ல ஒரு சூப்பரான இடமா தான் இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெய்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ வாங்க, ட்ராவல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே அமைந்து சென்னையிலேருந்து சென்னை சிட்டிக்குள்ளே வந்தது. அண்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சென்னை சிட்டிக்குள்ளே வந்து மேக்ஸிமம் இது எடுக்க முடியல. என்ன பார்த்திங்கன்னா அங்கே போர்டிங்னால மேக்ஸிமம் பேசஞ்சர் வந்துட்டுனால அது தான் எதுவும் எடுக்க முடியல.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்னூர் போகட்டுலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணால் சூப்பரான ரைட்டுங்க, சூப்பராகவே இருந்துச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நல்லா ஸ்மூத்தாகவே போச்சுங்க. சரி வாங்க ட்ராவலாக கண்டினியூ பண்ணலாம். சமயத்தில் ஒன்றும் இருக்காது பாய், சமயத்தில் டீயை தவிர ஒன்றும் இருக்காது. அசால்ட்டாக இருக்காங்க முன்னாடி. நல்லா இருக்கும் எடுக்கிறது. இப்போ வண்டி நெருக்கா போகும், வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்குன்னா அதுக்கு தான் நல்லா இருக்கும். சைடு போடும்போது நல்லா இருக்கும். இப்போலாம் எடுக்க முடியாது, ஃப்ரீயாக உங்களுக்கு அதாவது கசகசம் பின்னாடி தான் போன மாதிரி இருக்கும், தவிர சைடு நாளைக்கு பகலில் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? காலையில் ஒரு 9 10 மணிக்கெல்லாம் போயிட்டோம்டா. என்னன்னு தான் ஓட்ட நான் இப்போ கரெக்டாக பரமரிச்சு 9 மணிக்கு வருவேன். 9-9:10 வருவேன் நைட்டு. பரமரிச்சு ரெடி தானே இப்போ வண்டி. ஆமாம், காலைல டைம் அந்த வழியாக தான் வருவேன். காலைல கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் கடை கொடுக்கட்டு தானே. அது நம்மளுக்கு தெரியாதுப்பா, அது ரொம்ப விஷயம். அதுக்கப்புறம் காலைல பண்ணுறேன். இந்த நம்பர் தான் சேவ் இது பண்ணி வச்சுக்க. சரிண்ணா. பஸ் சின்ன வண்டி இந்த ஸ்ரீ அபிநயா ஓடுது. அவன் அவனா தான் இன்னொரு ஒன்று ஓடுது அபிநயான்னு. அதில் வர வண்டி அங்கே வச்சு அடுத்து இதை தான் வாங்கினாங்க. யூஎஸ்டி வாங்கி லக்கேஜ் நல்லா. ஆமாம், ராஜனே லக்கேஜ் படி தான் உண்டா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாப்பாக இங்கே விராலிமலை பக்கத்தில் இருக்க ஒரு கஃபேல இங்கே ரெஸ்ட் ஸ்டாப்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ போகட்டும். டைம் பார்த்தீங்கன்னா காலையில், அதுக்காக இயர்லி மார்னிங் 3 o'clock. இந்த பஸ்ஸில் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் கொடுத்துருக்காங்க. சைடில் அப்பராக இருந்தாலும் சரி, லோவராக இருந்தாலும் சரி தனித்தனி ரேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் பர்த்து அப்பர் சரி லோவர் சரி அதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ரேட்டில் பார்த்திங்கன்னா புக்கிங் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா
வீக்கெண்டுக்கு ஒரு ரேட்டு, வீக் டேஸில் ஒரு ரேட்டுங்க. ரைடுலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருந்துச்சு, நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஒரு வோல்வோ ஏசி ஸ்லீப்பர் ஒரு செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. சரி வாங்க இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணி போவோம். அண்ட் லைட்டாக அப்படி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செம்ம தூக்கம். ஏன்னா ஏசி ஸ்லீப்பர்லாம் ஒரு நல்ல தூக்கம். இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணி கொஞ்சம் தூங்கிட்டு காலையில் ஏர்லி மார்னிங், அதாவது காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் கேபின் ரைடு வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. என்ன பழைய பஸ் ஸ்டாண்டா? தசுந்தர் சரி ஃபோன் பண்ணி வாங்க சொல்கிறேன். இல்லை போடுங்க, அந்த நம்பருக்கு அடி அடிங்க. அடிச்சு காசு கொடுக்காம போயிட்டீங்க, போடுங்க நம்பர், உங்கள் நம்பர் வாங்கிக்கோங்க. எங்கே இருக்கீங்க? இங்கே குண்டியா? சொல்லுவாங்க தெரியுமா? ரெண்டு சீட்டானே? 2 பேரா? புரியல. முந்திரி தோட்டமா? சரி இல்லை நான் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒன்று அவர் எங்கே அதான் நீ அவங்க பொண்ணுக்கு எல்லாம் அவசரமா போடு. என்ன கஜரா இருக்கு? ஏகப்பட்ட இருக்குண்ணா. உங்களுக்கு பேக் அவங்க பேக் நிறைய ஒரு 10-15 பேக் இருக்கு. நிக்கலையா? ஆமாண்ணா. கார்ல வந்து ஏற்றினாப்புல அவங்க தான் திருப்பி முடியாது. திரும்பி
அதில் வண்டி ஆமாம் அதில் வண்டி ஆமாம். அது ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ்ண்ணா. ட்ராப்பிங் பாயிண்ட் சாத்தாங்குளம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இறக்கி விட்டுருவாங்க. ஃபைனலாக நம்ம சாத்தான்குளம் ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ரைடுங்க. பார்த்துருப்பீங்க வியூஸு வர சீனரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த எஸ்பெஷலி இந்த சசி ட்ராவல்ஸோட மல்டி ஆக்சில் பஸ் பார்த்திங்கன்னா செம ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெட்டராகவே இருந்துச்சு. அண்டு இவங்க பார்த்திங்கன்னா சென்னை சாத்தான்குளம் வந்து மல்டி ஆக்சில் வால்வோ பஸ் ஒன்றும் அண்டு நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த லைனில் பார்த்திங்கன்னா இவங்களும் ஒரு ஃபேமஸான ஒரு ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ் தான். அண்டு நம்ம வந்த பஸ் பார்த்திங்கன்னா இங்கே சாத்தான்குளமில் ட்ராப் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்தக்காலன் விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போயிட்டு தான் இது கடைசி ஸ்டாப் ஆகும். அந்த பஸ்ஸுக்கு கடைசியாக அங்கே தான் ட்ராப் ஆகும். நீங்கள் இந்த தூத்துக்குடி திருச்செந்தூர் லைன்லாம் வரீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சசி ட்ராவல்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு ரைடுங்க. நல்லா செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட அந்த ரெஸ்பான்சிபிளும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் டிரைவர்ஸும் பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ட் க்ரூஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. பட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வீக்கெண்டுக்கும் வீக் டேஸுக்கும் அந்த பர்த்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பெட்டராக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சசி ட்ராவல்ஸ் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். ஃபார் த ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு ஆம்னி பஸ் ட்ரை பண்ணி காட்டியிருக்கோம். அது எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு இன்னும் மேலே ஆம்னி பஸ்ஸஸ்ஸு நிறைய பஸ்ஸஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கும் ஆசை தான். ஸோ அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அது நார்மல் டிஎன்எஸ்டி நம்ம டிஎன்எஸ்டிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சிடிசி அதர் ஆம்னி பஸ்ஸஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தாமோதரன்.